ஓகே, இன்னைக்கு நம்ம அளவியல்ல வட்டம் மற்றும் வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே கவனிங்க, வட்டம் முழு வட்டம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். முழுசாக ஒரு வட்டத்தை அரேஞ்ச் பண்ணு. முழு வட்டம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சரி, கேர்ள்ஸ்க்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடு. இந்த பக்கம் அப்படி வாங்க. சரி, இதை வச்சு நீங்க அரை வட்டம் அரேஞ்ச் பண்ணி காமிங்க. அரை வட்டம் எப்படி உருவாகுது? அரை வட்டம் எப்படி உருவாகுது? அரை வட்டம் எப்படி உருவாகும்? வட்டத்தை பாதியா பிரிச்சோம்னா அரை வட்டம் கிடைக்கும். சரி, கால் வட்டம் இதுல பண்ணி காமிங்க. கால் வட்டம் வெரி குட். கால் வட்டம் எப்படி உருவாகுது? கால் வட்டம் எப்படி உருவாகுது? கால் வட்டம் கிடைக்கும். எத்தனை கால் வட்டங்கள் கிடைக்கும்? ஒரு வட்டத்தை ரெண்டா பிரிச்சா அரை வட்டம் கிடைக்கும். எத்தனை அரை வட்டங்கள் கிடைக்கும்? எத்தனை அரை வட்டங்கள் கிடைக்கும்? ரெண்டு அரை வட்டங்கள் கிடைக்கும். சரி, இப்ப நம்ம எப்படி வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா எப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க, கால் வட்டங்களை 4 கால் வட்டங்களை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் 2 கால் வட்டங்களை அரேஞ்ச் பண்ணிட்டேன். கவனி, என்ன உருவம்? கிட்டத்தட்ட ஒரு இணைகரம் உருவத்தில் கிடைக்குதா? இதை மறுபடியும் இன்னும் சிறு பகுதிகளாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முழு வட்டத்தை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். மொத்தம் ஆரஞ்சே வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நீங்க அழகா பதில் சொன்னீங்கன்னா நம்ம எப்படி இதுக்கு ஃபார்முலா எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கவனிங்க, இங்க கவனிங்க, ஒரே நிமிஷம். லிசன். ஒரு வட்டத்தை பாதியா பிரிச்சா எத்தனை கிடைக்குது? 2. என்ன பேர் இதுக்கு? 4 பிரிச்சா என்ன கிடைக்குது? எத்தனை கால் வட்டங்கள்? இப்ப மறுபடியும் இதை நம்ம என்ன பண்றோம், 8 ஆகவும் 16 ஆகவும் 32 ஆகவும் நம்ம இந்த மாதிரி சிறு சிறு பகுதிகளா பிரிச்சுட்டு அதை இப்படி அரேஞ்ச் பண்றோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இன்னும் சிறு பகுதிகளா பிரிச்சா நமக்கு சரியான சதுர வடிவம் கிடைக்கும். ஆரஞ்சே இருக்கட்டும். இப்போ கவனிச்சிங்கன்னா நல்லா கவனிங்க, வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? வட்டத்தினுடைய 2πr அலகுகள். இந்த சுற்றளவு மொத்தம் இப்ப நமக்கு இங்க பாதியாகவும் இங்க பாதியாகவும் பிரிஞ்சிருக்கு. சரியா? இந்த ஆரம் தான் நமக்கு இந்த இடத்துல உயரமா வந்திருக்கு. கரெக்டா? சோ சுற்றளவில் பாதி எவ்வளோ? 2πr மொத்த சுற்றளவு. அதுல பாதி πr. சோ மேல πr. இந்த உயரம் வட்டத்தின் ஆரம் r. இதை வச்சு எப்படி நம்ம ஃபார்முலா உருவாக்க போறோம்னா, இது இப்ப கிட்டத்தட்ட ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு இப்ப இங்க நீளம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. நீளம் எவ்வளவு? πr. அகலம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. r. இரண்டையும் பெருக்கணும்னா நமக்கு πr² சதுர
அலகுகள். எப்பெல்லாம் பரப்பளவு வருதோ அப்பெல்லாம் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லணும். இதை யாராவது ஒருத்தர் இப்போ நான் செஞ்சதை கணித மன்றத்துக்கு மறுபடியும் நீங்களா செஞ்சு காமிக்கணும் மற்றவங்களுக்கு. யாருக்காவது நான் உங்களோட முகம் அப்படியே வச்சு நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஓகேவா?